நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இல்லை நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது கெட்ட வார்த்தையை சொல்லி நம்மளை காயப்படுத்தும் போது, சரி இந்த நிமிஷம் ஏன் உயிரோடு இருக்கோம் நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெயினை நீங்கள் யாராவது கோத்ரூ பண்ணியிருக்கீங்களா? அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னால் தாங்கிக்கவே முடியல, இவங்க வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, அதுவும் என்னை பார்த்து ஏன் இப்படி வருது அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களா? அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியாத அதே மூமெண்ட்டில் அதை பற்றியே நினச்சி அங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா? அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், நான் சரண். வெல்கம் டு டீப் தாட்ஸ் செரனிட்டி. ஹவு டு ஹேண்டில் டிஸ்ரெஸ்பெக்ட். சரி, குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். புத்தா அவரோட டிசைபிள்ஸோட உட்காந்துட்டு இருந்தாராம். Whenever I coined the term Buddha, which means a enlightened soul. ஓகேங்களா? We are all here for our enlightenment, right? இன்னைக்காவது இந்த பிரிவிலையாவது அதை அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு தானே இருக்கும். ஸோ அந்த என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண சோல், தட் இஸ் கால்ட் புத்தா. ஓகேங்களா? புத்தா ஒரு டிசைபிள்ஸோட உட்காந்துட்டு இருந்தார். அப்போ அங்கே ஒரு மனுஷர் வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, புத்தா கிட்ட அவரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் சொல்லி அவரை திட்டிருக்காரு. ரொம்ப இன்சல்ட்டாக பேசியிருக்காரு. அங்கே இருந்த டிசைபிள்ஸால் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன நம்ம புத்தரை போய் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் புத்தர் எந்த சலனமும் இல்லாத அப்படியே அமைதியாக இருந்திருக்காரு. அவன் என்னெல்லாம் திட்டமோ திட்டிட்டு அவனோட ஆத்மா சாந்தி அடைகிற அளவுக்கு என்னென்னலாம் கெட்ட வார்த்தை சொல்ல முடியுமோ சொல்லி ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் அதில் ஒரு டிசைபிள் கேட்டிருக்காரு, அவன் உங்களை இவ்வளோ தூஷிதமாக பேசுகிறான், நீங்கள் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அது நான் அப்படி கிடையாதுன்னு கூட நீங்கள் எதுக்கு அவனுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலை அப்படின்னு புத்தரை கேட்டாங்களாம். ஸோ அதுக்கு புத்தர் சொன்னாராம், சரி நேற்று என்னை பார்க்க ஒரு அம்மையை வந்திருந்தாங்கல்ல, ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த டிசைபிள் சொன்னாரா, ஆமாம் அவங்க உங்களுக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பாயாசம் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு பிரசாதமாக அது கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் உங்களோட அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணாங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை, அமைதியாக இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ புத்தர் சொன்னாராம், அமைதியாக இருந்தால் அது நம்ம ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட இந்த பூரண அமைதியை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாரெல்லாம் விபாஷனை அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். எஸ், அந்த நோபல் சைலன்ஸ் தான் உங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்தும் போதோ, இல்லை உங்களுக்கு அது பாஸ்ட் டென்ஸில் நடந்திருந்ததுன்னா அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாலுமே சரி, அது இன்னமும் நீங்கள் அதை வெயிட்டாக ஒரு லக்கேஜாக உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட பேக் பேக் மாதிரி உங்கள் முதுகுக்கு பின்னாடி இதை தூக்கிட்டு நீங்கள் சுற்றிட்டே இருந்தாலும் சரி, இந்த மூமெண்ட், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த மூமெண்ட் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. என்ன வேணாலும் நடந்துட்டுருக்கட்டும், உங்களை என்ன மாதிரி வார்த்தை வேணாலும் அவங்க சொல்லி காயப்படுத்திருக்கட்டும், அவங்க உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்களா வேணாலும் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு திருப்பி ரீவைண்ட் பண்ணி உங்கள் மைண்டை கொண்டு போய் அவங்க இதெல்லாம் பேசினாங்கல்ல, அப்போது நீங்கள் ஒரு நோபல் சைலன்ஸை அமைதியாக கடைப்பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் அடி மனசில் பதிய வைங்க. ஓகே, கொடுத்ததெல்லாம் நம்ம வாங்கிக்கலினா அதை கொடுத்தவங்களே அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். புரியுதா? இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஆஃபர் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி நல் அண்ட் வாய்ட், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஹூஎவர் உங்கள் மேலே அந்த ஹேட்ரையோ அந்த வெஞ்சன்ஸையோ காட்டியிருந்தாலும் அது அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தரத்துக்கு அவங்க அப்படி நடந்துருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க சொல்கிற வார்த்தையில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறது, நாம் வாழற வாழ்க்கை தான் நம்மளை டிஃபைன் பண்ணி காட்ட போகுது. புரியுதா? இப்போ நான் என்ன பேசினாலுமே உங்களுக்கு மறுபடியும் என்ன தோணும், அதனால் என்னை பார்த்து அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்க வேண்டாம், இப்படி ஒரு அவமானம் என் லைஃப்பில் நான் சந்திச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் மனசு போய் நிற்கும். எஸ், திருப்பியும் அதை தான் ரீகலெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம மைண்டோட ப்ரோக்ராமே அப்படி தான். அதால் ஒரு விஷயத்தை ஆசை போடாமல் இருக்கவே முடியாது.
திருப்பியும் அந்த ப்ரோக்ராம்குள்ளே போய் அதை மறுபடியும் அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் கிட்ட சொல்லுங்கள், காமாக கம்போஸ்டாக, ஓகே என்னமோ பேசுகிறாங்க, சரி பேசிட்டோம் அப்படின்னு ஜஸ்ட் அந்த விஷயத்த ஒரு அப்சர்வராக இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள். போதும். ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே இருங்க. அவங்க பேசின அந்த வார்த்தையெல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு போகட்டும். புரியுதா? பாஸ்ட் டென்ஸில் நடந்திருந்தால் அதை அப்ளை பண்ணுங்கள். மேபி இதை பார்க்குறவங்க ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் சொன்னதை அப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். திங்க் அபவுட் இட்.